nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. SVC Aditya Movies தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். எதனால பாம்பேல இருந்து இங்க வந்தீங்க? ஆமா அதான் சொன்னேன்ல, சின்ன ஒரு தப்பு நடந்துச்சு. தப்பு நான் பையனை ஒருத்தன் பாணி தேரு அப்படி வந்து அவனை அதிகாரம் பண்ணுவோம். எதுக்கு? பாத்ரூம் டாய்லெட் போறதுக்கு அடைக்கும் போது வந்து கேட்டா ஐயா அவன் வந்து பயங்கரமான ஆளு, அவன் சண்டை ஃபைட்டிங் பண்ணிட்டான் அவங்க கூட. எவ்வளோ சரி அட்டி அடிப்பேன் அங்க. நான் மணிபாயின்னா கிங்கு. ஆமா தலையில எல்லாம் வெட்டி காயமா தான் இருக்கும். எல்லாம் அடி ரவுடியா இருந்திருக்கீங்களாங்க? ஒடிஸ்தால நிறைய பண்ணேன். எல்லாம் வாய்ங்கள எல்லாமே தெரியும். வரத வாய் ஆதி மஸ்தான் எல்லாம் நான் பார்த்தவன். அவனுக்கு 2-3 பேர் இருந்தான், பெரிய வாய்கிரி பண்ணான். நாங்களே வாய் எங்ககிட்டே வாய்யா அப்படின்னா அடிப்போம். அதுல நான் வேற சும்மா இருக்க மாட்டேன்னா இந்த அப்படின்ட்டு அதுல வந்து நான் வேற கையில இருந்து தூக்கி மூஞ்சில வச்சு விட்டேன். பிறகு நம்மள கொஞ்சம் ரவுண்டில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன். இன்னைக்கு இங்கே சாப்பிட்றேன். அன்னைக்கு சாப்பாடு எனக்குள்ள எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கணும் அப்படி எனக்குள்ள டேஸ்ட். எனக்கு படிப்புல நாலேஜ் இல்லை. 10 வயசுல 15 வயசுல கிளம்புனேன். ஜிம்மு கிம்மெல்லாம் ஜிம்பாடி சொட்டியான வீட்டு முட்டிக்கிட்டெல்லாம் வச்சு ஜம்முன்னு பிக்சர்ல அடிக்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. என்ன பண்றது, எல்லாத்தையும் விட்டு அடிச்சுட்டு லாஸ்ட்ல பாம்பேல இருக்காங்க. அதனால ஒன்றும் டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. எப்போனாலும் போனோம். நாங்களும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு கோடி சொத்து பேங்கில் போட்டு ராஜா மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஒன்றுக்கு என்ன கல்வி யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டோரியே வித்தியாசமான ஸ்டோரி. வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டேன். தர்மங்கிறது என்னன்னே தெரியாமல் வாழ்ந்தேன். இன்னைக்கு இங்கே வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு கஷ்டப்பட்டேன். அப்படியே தனியாக உட்காந்துருப்பாங்க. வந்து இந்த கூட்டத்திலலாம் உட்கார மாட்டேன். நமக்கு அது சூட் ஆகலை. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? என் பேர் ஒரிஜினல் பேர் என் பேர் சொர்ணகுமார். சொர்ணகுமாரா? ஓகே. எவ்வளோ நாளாக பீச்சில் தங்கியிருக்கீங்க? நான் ஒரு 10-15-20 நாள் ஆச்சு. 10-15-20 நாள் அவ்வளோதான் ஆச்சு. ஓகே. வந்து எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு ஒரு நாகர்கோவில். நாகர்கோவில் அங்கதான் தங்கி இருந்தீங்களா இவ்வளவு நாள்? இங்க நாகர்கோவில். பாம்பேல வந்து பாம்பேல இருந்து வந்தது. பாம்பேல இருந்தீங்களா? பாம்பேல தான் வந்தேன். கொஞ்சம் நிலம் இருக்கு, வயக்காடுலாம் இருக்கு. அது பங்கு வச்சாச்சு. அப்பாவோட சொத்து, அப்பா தாத்தா காலத்துல உள்ள சொத்து. அது பங்கெல்லாம் வச்சாச்சு. இப்போ என்னன்னா அது பட்டா போடணும். அதுக்காண்டி ஒரு 40,000 கொண்டு வந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கேயே இந்த மெட்ராஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த மெட்ராஸில் இருந்து இந்த பீச்சை விட்டா நான் எங்கே போகணுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ கஷ்டம். என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சு கடவுளே கொஞ்சம் நேரம் படிப்பேன். படிச்சுட்டு அங்கே நினைப்போன்னு ஏதாவது ஒன்று. சாப்பாடு தான் கிடைக்கிது இங்கே. ஏதோ வடநாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க, இங்கே உள்ளவங்க சாப்பிட்றாங்க. அதுதான். பாம்பே போயிருந்தீங்களா? இப்பவும் பாம்பேல தான். இப்போ பையன் நான் லேட்டாக தான் கல்யாணம் முடித்தேன். 38 வயசுல கல்யாணம் முடித்தேன். கல்யாணம் முடிக்கும் போது என் மனைவிக்கு வந்து 24 வயசு. எங்க இருக்காங்க இப்போ அவங்க? பாம்பேல இருக்கு. பையனும் 12th படிக்கிறான். எதனால பாம்பேல இருந்து இங்க வந்தீங்க? ஆமா அதான் சொன்னேன்ல, சின்ன ஒரு தப்பு நடந்துச்சு. தப்பு நான் பையனை ஒருத்தன் அடிக்கும்போது நான் வந்து எங்கள் பாத்ரூமில் கொஞ்சம் இது ஆசிட்லாம் போட்டிருந்தேன். அது பக்கத்தில் உள்ள பட்டு ஏய் அப்படின்னு தட்டி ஒன்று மாத்திடுச்சு. உடனே இந்திர காய்ச்சிட்டு வாஜா பையன் அப்படின்ட்டு உப்பர் டால்தேகா அப்படின்ட்டாங்கள. லேசாக பட்டுருச்சு. அது ஒரு தமிழ்காரன் மேலே பட்டுருச்சு. அவங்க என்னென்னா நம்மளை அடி போய் வந்து ரொம்ப என் மனைவி வந்து கொஞ்சம் பைசா கொடுத்துருக்காங்க மெடிசனுக்கு கொடுத்த பிறகு நம்மளை கொஞ்சம் ரவுண்டில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன். சரி நமக்கு எதுவும் தப்பு நடக்கக்கூடாது. இப்போ லேடிஸ் இருக்காங்க, லேடிஸில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சோச்சாலை வந்து எனக்கு சொந்தமானது. சோச்சாலைன்னா தமிழில் சொன்னேன்ல, அதான் கக்கூஸ் பாத்ரூம். ஓகே. டெண்டர் எடுத்து வேலை செஞ்சிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஐஸ்கிரீம் கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஓகே. ஐஸ்கிரீம்கள் 35 வருஷம் வேலை பார்த்தேன். யூபிக்காரங்க தான் இங்கே சேர்த்து மத்ரா பாஜ் பரேலி. பையனுக்கு என்ன ஆயிருந்துச்சு? அந்த எதனால அந்த சண்டை?
சண்டை ஏதோ ஒரு 12 மணி க்ளோஸ் பண்ணுற நேரம் பானி தேரு அப்படி வந்து அவனை அதிகாரம் பண்ணுவோம். பானி தேரு அப்படி பண்ணா தண்ணி கொடு. எதுக்கு? பாத்ரூம் டாய்லெட்டு போகிறதுக்கு. அடைக்கும் போது வந்து கேட்டால் அப்புறம் நமக்கு ஐயா அவன் வந்து பயங்கரமான ஆள். சின்ன பையில என்கிட்ட வளர்ந்த பையன். அவனுக்கு தெலுங்காரன் யாதகிரி. சொந்த பையன் இல்லை, வேலை செய்கிற பையன். வேலை செய்கிற பையன். ஓகே. சின்ன வயசுல என்கிட்ட இருக்கான். வளர்ப்பு பையன் மாதிரி. அவனுக்கு ஒன்றா நான் என்றைக்குமே விட்டு கொடுக்குறது கிடையாது. எவ்வளோ சரி அட்டை அடிப்பேன். அங்கே நான் மணிபாயின்னா கிங்கு. ஆமாம். தலையில எல்லாம் வெட்டி காயமாக தான் இருக்கும். எல்லாம் அடித்து ரவுடியா இருந்திருக்கீங்களாங்க? ரவுடிஸ்தான் நிறைய பண்ணேன். எல்லாம் வாய்ங்கள எல்லாமே தெரியும். வரத வாய், ஆதி மஸ்தான் எல்லாம் நான் பார்த்தவன். இந்த நாயங்க படத்தை எடுத்தாலாம் ஆமா. தாவூத் இப்ராஹிம் எல்லாம் வந்து அவங்க காராச்சில எல்லாம் இருக்கான். வந்தான் முடிட்டான். அப்புறம் வரத பாய தெரியும். அப்புறம் அங்க உள்ள எஸ்கே ராமசாமி தெரியும். சரி, இது இருக்கட்டும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு டாய்லெட்ல தண்ணி கேட்கும்போது அதுதான் சொன்னேன்ல, லேசா பட்டுருச்சு. அந்த இது வேற இல்ல, அவங்க வந்து பானி தேரே இந்த மாதிரி தண்ணி கேட்கும் போது பையன் வந்து அவன் சண்டை ஃபைட்டிங் பண்ணிட்டான் அவங்க கூட. எதனால? அவங்க நான் அடைக்கும் போது என்ன தரமாட்டேன்டா அப்படின்னா அவனுக்கு 2-3 பேர் இருந்தான். பெரிய பாய்கிரி பண்ணான். அவன் நாங்களே பாய் அவன் எங்ககிட்டே பாய்யா அப்படின்னா அடிப்பான். அப்படி விட்டது. அதனால அவங்க சண்டை போட்டுட்டாங்களா? சண்டை போட்டானுங்க. அதுல நான் வேற சும்மா இருக்க மாட்டேன்னா இந்த ஆக்கிச்சது அப்படின்ட்டு அது வந்து திட்டு. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அதுல வந்து நான் வேற கையில இருந்து தூக்கி மூஞ்சில ஊத்தி விட்டேன் தெரியாம. அதுலதான் வந்தது. ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணும் செய்யாது. இல்ல, அதனால ஏன் வந்தீங்கன்னு கேக்குறேன் நான். அதான் அப்புறம் நான் ஊருக்கு வந்தேன். கொஞ்சம் நிலத்தை இதுல வந்து நிலத்தை ரெடி பண்ணான்ட்டு நிலம் இருக்கு. வந்தேன். அப்புறம் வந்தேன். 40 வரை கொண்டு வந்தேன். அது பூரா எல்லாம் பிடிஞ்சி எல்லாம் காலி பண்ணி விட்டானுங்க குடும்பமே. ஏன்னா ஆமாம், இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது. எனக்கு தமிழ்நாடு என்னன்னே தெரியாது. இங்கே வந்தேன்னா சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாம் தண்ணி அடி அதில் எல்லாம் காலி பண்ணி விட்டாங்க. லாஸ்ட்டில் வீட்டை மாட்ட சொன்ன ஒரு 500 ரூபா அனுப்பி கொடுக்கும். இன்னும் அவங்க வேற என்னைய பிடிச்சி திட்டப்பட்டாங்க. அந்தல சரி நீ உன் வேலையை பாரு நான் அப்படின்ட்டு நேராக மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸ் எக்மூர் வந்து இறங்கினேன். இறங்கி அங்கேருந்து பீச்சுக்கு வந்தேன். இந்த அங்கே உட்காந்துருக்கேன். அவ்வளோதான். எப்போ பாம்பே போகலாம்ல நீங்கள்? பாம்பே போகணும். எப்போ போகலான்னு இருக்கீங்க? போகணும் ஒரு ஆசை. போகணுன்னு ஆசை? ஆசை இல்லை, போகணும். போவேன். எப்போ? வேறு டைம் போகிறதுக்கு நேரம் இருக்கு. போவேன். அது வரைக்கும் இங்கே என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன ஏதாவது கொஞ்சம் இந்த கால் கொஞ்சம் மெடிசன் போட்டு கால் ரெடி பண்ணிட்டு வேலை கேட்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஹிந்தி தெரியும் எனக்கு, நல்லா ஹிந்தி பேசுவேன். மராட்டி தெரியும் கொஞ்சம். எல்லாம் வெளியே ஃபுல்லாக அவுட் ஆஃப் பாஷா எல்லாம் தெரியும். இங்கே வேலை செய்யலான்னு இருக்கீங்களா? இங்கே கொஞ்ச நாள் இருக்கலான்னு பார்த்தேன்னா இல்லை, குடும்பம் எல்லாருமே பாம்பேல இருக்கும்போது எதனால? எனக்கு அதை பற்றி கவலை. பையன் இருக்கான். அப்புறம் அந்த பையன் இருக்கான். நான் வேலை ஓடிக்கிட்டே இருக்கேன். டெய்லி மந்த்லி ஒரு 40-50,000 வரும். 40-50,000 மந்த்லி வரும்போது அப்போ ஏன் நீங்க இங்க உட்காந்து பீச்ல இப்படி இருக்கீங்கன்ற? அது மேடம் மன்றல போகுது இல்ல, நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. புரியுதா? ஏன் இல்ல நம்ம கையில ஒண்ணும்? நான் அதை வந்து ஸ்டார்ட்லயே மேடம் கையிலே கொடுத்து. மேடம் தான் உங்க மனைவிய சொல்றீங்களா? ஆமா, அவங்க கையிலே கொடுத்துட்டு லாஸ்ட்ல இப்போ வந்து நம்ம அவங்க கிட்ட இதுவராச்சும் அவங்க எனக்கு எந்த கணக்கே தெரியாது. சரி, அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்றது கிடையாது. எங்க மம்மி டாடி இது போய் சேர்ந்துட்டாங்க. எங்கள் அம்மாலாம் இறக்கும்போது நான் ஃப்ளைட்டில் வந்தோம். அவங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா இருக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிம்பாங்க. ஏதோ கற்றுவோம், கொஞ்சம் நேரம் கற்றுவோம். எந்த அளவுக்கு படுத்துணும், சாப்பிட்டா உண்டு, இல்லைன்னா இல்லை. சாப்பாடு எனக்கு இன்னைக்கு இங்கே சாப்பிட்றேன். அன்னைக்கு சாப்பாடு எனக்குள்ள எப்படி இருக்கு அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கணும் அப்படி எனக்குள்ள டேஸ்ட். என்னென்ன சாப்பிடுவீங்க விரும்பி? நான் எல்லாம் பீஃபு சாப்பிடுவேன். அப்புறம் ஃபிஷ்ஷு, பீஃபு, ஃபிஷ்ஷு, பிக்கு, ஆல்ரவுண்டர் இதெல்லாம் இருந்தால் தான் சாப்பிடுவீங்களா? இதெல்லாம் அப்படின்னு இல்லை, எல்லாம் வெஜிடபிள். காலையில் கஞ்சி குடிப்பேன். ஏன்னா நான் ஊரில் பிறந்து வளர்ந்தோம், விவசாயியோட பையன். பழைய கஞ்சி, தயிர், அந்த சிறு உள்ளி, இதெல்லாம் சாப்பிடுவீங்க. இது எதனால பாம்பே போனீங்க நீங்க? நான் சின்ன வயசுல அப்படியே எனக்கு படிப்புல நாலேஜ் இல்லை.
10 வயசுல 15 வயசுல கிளம்புனேன். பாம்பேக்கா? 12 வயசுல 12 வயசுல கிளம்பி இருக்கீங்க? கிளம்புனேன். ரொம்ப கஷ்டம். ஹிந்தி படித்தேன், ஹிந்தி ஒரு வருஷம் படிச்சுட்டேன். எல்லாம் ஹிந்திக்காரங்க கூட தான், ஹிந்தி மராட்டி எல்லாமே படித்தேன். நல்லா ஜாலியாக இருந்தேன். அப்புறம் பையங்க ஒரு கேரளாக்காரன் நமக்கு கிடச்சான், ஃப்ரெண்டு. அவன் ஒரு இடத்துல வேலைக்கு வச்சான். 35 வருஷம் வேலை பார்த்தேன். சேலரி சரியில்லை, விட்டுட்டேன். அதுக்கு பிறகு தான் வெளியே வந்தேன். தாராவியில் வேலை பார்த்தேன். பாம்பேலேருந்து திருப்பி வந்தேன். ஜிம்மு கிம்மெல்லாம் எடுத்து ஜிம் பாடி சொட்டியான நைட்டு முட்டிக்கிட்டெல்லாம் வச்சு ஜம்முன்னு பிக்சரில் நடிக்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. நாங்கள் இருந்து வந்தேன், கோல்டன் பீச்சுக்கு வந்தேன். முட்டியெல்லாம் அவ்வளோ வளர்த்து. யாருக்கு? நான். நீங்களா? ஆமாம், வளர்த்து. அப்போ எனக்கு ஒரு 20-27 வயசு இருக்கும். வந்தேன். அவர் ஊருக்கு போயிட்டாரு, அவரை பார்க்க முடியல. கோல்டன் பீச்சில் தான் ஒரு வாரம் தங்கி இருந்தால் வருவான்னு பார்த்தேன். யார? அந்த எனக்கு தெரிஞ்ச ஆள். அவர் வந்து திருநெல்வேலிக்காரர். அவரை பார்க்கணும் ரொம்ப இது பண்ணேன், கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார் ஒன்று இருந்தது, பர்மனெண்ட் ரூம், அதில் வேலை பார்த்தேன். அப்போ நான் ஹிந்திலாம் பேசணும்ல, நல்ல ஸ்டோரியாக இருந்தேன். அதில் கொஞ்சம் ஹிந்தி நல்ல ஜோக்கெல்லாம் அடிப்பேன் ஹிந்தியில். இந்த சோலை பிக்சரில் அரே सब अरे कितने आदमी रहे, अरे क्या समझ कर आया था, सरदार साहब देगा, अरे अरे वो कालिया, अरे हम पर कितना इनाम रखा है? हाँ सरदार, अरे 50,000, अरे 50,000 दूर दूर में बच्चे रहता तो अरे गप्पर का नाम लेता है। ये हम लोग 3 आदमी, फिर भी वापस आया, वो लोग 2 आदमी। हाँ இல்லை இப்போ எல்லாம் இன்னும் போச்சு. தமிழ்லே நிறைய ஜோக்கெல்லாம் பண்ணுவேன். அங்க பார்ல இருந்து அதுக்கு மறுபடியும் பாம்பே போயிட்டீங்களா? பாம்பே போயிட்டேன். பாம்பே போயிட்டு அப்புறம் அங்கே திருப்பி கம்பெனியில் வேலை பார்த்தேன். குல்ஃபி ஐஸ்கிரீம் வேலை பார்த்தேன். நான் நல்ல வேலை, எனக்கு நல்ல வேலை தெரியும். நல்ல கணரி. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் விட்டு அடிச்சுட்டு லாஸ்ட்டாக பாம்பேயில். அதுக்கு பிறகு தான் மேரேஜை முடித்தேன். 2ஆம் இருந்தேன். மேரேஜ் முடித்து அதுக்கு பிறகு தான் இந்த லைனில் வந்தது. இந்த பாத்ரூம் இந்த லைனில் வந்தவங்க தான் மேரேஜ் முடித்தேன். அதுக்கு பிறகு வந்த ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இப்போ 19 வயசாச்சு இருக்காங்க. அதனால ஒன்றும் டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ வேணாலும் போனோம். நாங்களும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு ஆசைப்பட்றேன். மெட்ராஸில் இருக்கணும். ஏதாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு ஏதாவது தொழில் பண்ணலான்ற ஒரு ஆசையில் இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய தொழில் கையில் இருக்குது. ஐஸ்கிரீம் பண்ணுவேன். ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சலாட், குல்ஃபி, ஃபாலூதா எல்லா ஐட்டமும் தெரியும். நீங்களுமே இங்க தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா குடும்பம் அங்க இருக்குல்ல? இருக்கட்டும், அதனால என்ன, அவங்க கையில இருக்குல்ல தொழில். ஏன் நீங்களும் அவங்க கூடயே சேர்ந்து இருக்கலாம்ல? இருக்கலாம். ஏன் இல்ல? இருக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம். அதனால ஒண்ணும் இல்லை, அவங்க நடத்தட்டும். பையன் இருக்கான். கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு? கல்யாண வாழ்க்கைலாம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. எனக்கு என் மனைவி பேர்ல எந்த இதுவுமே அர்ச்சனை கிடையாது. என் மனைவி நல்லவன். 1 வருஷம் ஆக போகுது. பாம்பேல இருந்து வந்து 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் ஊர்ல இருந்தேன். ஊர்ல இருந்து எங்கெல்லாம் சுத்தி அடிச்சு எடுத்து 1 வருஷம் ஆக போகுது. இவ பேசுறீங்களா வீட்டுல? என்கிட்ட ஃபோன் நம்பரு கொஞ்சம் சரியா ஞாபகம் இல்லை. பாதி நம்பர் ஞாபகம் இருக்கு, பாதி நம்பர் ஞாபகம் இல்லை. இப்போ என்னன்னா பேசி என்ன பிரயோஜனம், ஏதாவது சொல்லுவாங்க. சரி, அதனால ஒன்றும் இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, நான் என் வயக்காடெலாம் விற்றுறேன். 1 கோடி சொத்து விற்றுருவேன். விற்று பேங்கில் போட்டு ராஜா மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னதுக்கு. 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கீங்களா ஊர்ல? கிடக்கு, அது போக்கில் கிடக்கட்டும். கேரளா பார்டர் தானே, எங்கள் ஊரில் சொத்துக்கு பயங்கர ரேட்டு. நகர் அந்த சைடெலாம் பயங்கர ரேட்டு. யார் பேர்ல வச்சிருக்கீங்க? என் பேரில் தான் இருக்குது. எங்கள் அப்பா சொத்து என் பேரில் தான் இருக்குது. யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கே செலவுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ மார்வாடி, குஜராத்தியை பார்ப்பேன். அதோட மதக்கரும் ஹிந்தியில் மதக்கரும் கொடுக்குற ஆள் கொடுப்பேன். கிறிஸ்டின்ஸு இங்கே, அப்புறம் முஸ்லீம்ஸு, இவங்கள பார்ப்பேன். கூட ஹெல்ப் தருவாதோ ஹிந்தியில் கேட்பேன். 50-100 கிடைக்கும் செலவு. இது குடும்பத்தோட இருக்கலாம்ல ஊர்ல? போகணும்.
குடும்பம் இருக்கட்டும். அதனால ஒண்ணும் இல்லை, கவலை எல்லாம் கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் புரியல எனக்கு. அதனால என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை. ஸ்டோரியே வித்தியாசமான ஸ்டோரி. வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நல்லா இருந்தேன், எல்லாருக்குமே கொடுத்தேன், எல்லாருக்கும் இன்னைக்கு 5 பைசா இதுவராச்சும் நான் யார்கிட்டையும் கை நீட்டு பைசா கேட்டேன். நான் யார் கேட்குற ஆளுக்கு கொடுத்தேனே தவிர கை நீட்டு வாங்கின ஆள் கிடையாது. தர்மங்கிறது என்னன்னே தெரியாமல் வாழ்ந்தேன். இன்னைக்கு இங்கே வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு கஷ்டப்பட்டேன். அங்கே இருக்கும்போது என்கிட்ட பசிங்கிற வாரங்களுக்கு எடுத்து அப்படியே கொடுப்பேன். நாங்கள் சாப்பிடுங்க. வயசானவங்களுக்கு வந்தாங்கன்னா 10-20 கொடுப்பேன். நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். யாருனாலும் சரி, பைசா கேட்குறவங்க இல்லைன்னு சொன்னனாலே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு குறைவில்லை, சாப்பாடு எனக்கு கிடைக்கும். சாப்பாட்டை பற்றி நாங்கள் இல்லை, சாப்பாடு தேடி வரும். கடவுள் வந்து என்ன, கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு. நான் எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடைக்கும். யாரோ கொடுப்பாங்க, யாரோ சாப்பிட்டீங்களா இல்லைன்னா சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா சாப்பிடணும் வேணும்னா வாங்குவேன், சாப்பிடுவேன். இஷ்டம்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா அப்படியே தனியாக உட்காந்துருப்பாங்க. வந்து இந்த கூட்டத்துலலாம் உட்கார மாட்டேன், நமக்கு அது சூட் ஆகலை. ஏன்னா அங்கே உள்ள என்ன எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்பா. ஆனால் ஒரு மாதிரி அது வந்து அந்த லாங்குவேஜ் நல்லா தான் இருக்கு. மலையாளம் நல்லா தெரியும் எனக்கு. மலையாளம் பேசுவேன், தமிழ் பேசுவேன், ஹிந்தி, மராட்டி. 65 வயசு ஆகிப்போச்சு. இப்போ அங்க வந்து பையன்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல? எங்கள் வீட்டம்மாவுக்கு என்னைய வச்சு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அமௌண்ட் வருது இல்லை, அதனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. 20 வருஷக்கிட்ட ஆகிப்போச்சு. அதனால வந்து பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப் இருக்குது. தமிழ்காரங்க இருக்காங்க நிறைய, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க லேடிங்க எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நாளைக்கு இருப்போம், பார்ப்போம். மெட்ராஸு பாம்பேயில் எத்தனையோ வருஷம், இத்தனை வருஷம் இருந்துட்டேன். தமிழ்நாடை கொஞ்சம் பார்ப்போம் அப்படிங்கிற இதில் தான் அப்படியே இருக்கேன். அதுக்கு 65 வயசுல கிளம்பி வந்திருக்கீங்க? ஆமாம், இருப்போம். டெல்லியில் 2-3 வருஷம் இருந்தேன். எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கீங்க? டெல்லியில் இருந்தேன், குஜராத்தில் இருந்தேன், சூரத்தில். என்னடா தமிழ்நாட்டையும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படிங்கிற இதில் தான் எப்படியே இருக்கேன். நம்ம வந்து வெக்கேஷனுக்கு வரல, நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபேமிலி கூட இருக்கலாம். ஃபேமிலியாக வாங்க. இல்லை, ஃபேமிலியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே பார்த்துட்டு இந்த ஏரியா எப்படி, உங்கள் உள்ள லாங்குவேஜை கொஞ்சம் படிக்கணும். என்ன எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, நான் ஃபேமிலி போயிட்டு தான் இருக்கேன். இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் படிக்கணும். எல்லா லாங்குவேஜும் படித்தாச்சு. அடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க? பார்ப்போம். நிறைய பிஸ்னஸ் நம்மகிட்ட இருக்குது. குல்ஃபி இருக்குது, குல்ஃபி ரெடிமேடு குல்ஃபி போடலாம். ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. சூப்பர், ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க, ரொம்ப அழகாக உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.